வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தமிழ் டெலிவரி மணிகண்டன். புதிய முயற்சி, புதிய பாதை, புதிய வாழ்க்கை. வாழ்த்துங்கள், வளர்கிறேன். என்னடா ஒரு வாரமாக ஆளே காண பார்க்காதீங்க. கொஞ்சம் பர்சனல் விஷயங்கள், அப்புறம் ஃபினான்ஷியல் இஷ்யூஸ், அப்புறம் வேலையில் ரொம்ப டென்ஷன். இதனால் வீடியோ சரியாக போடலை. டெலிவரி கொரியரில் தான் ஒர்க் பண்ணுறேன். இன்னமும் அதில் ஒர்க் பண்ணேன், இனிமேல் அதில் ஒர்க் பண்ணுவேன். இந்த டைலாக் நல்லா இருக்குல்ல. நம்ம இல்லாத இடத்துல என்ன சொன்னது தெரிஞ்சால் நம்ம பலரோட நிறைய பேரோட சிரிக்கிறது நிறுத்திடுவோம். நல்லா இருக்குல்ல. பட் அடுத்த ரன்னிங் வீடியோலாம் வந்து பார்க்காதீங்க. போன வாரம் நான் ட்ரை பண்ண இதெல்லாம் இந்த வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணி தான் அப்படியே விட்டுட்டேன். இவ்வளோ காற்றுல நானுங்களும் வேலை பார்க்குறோம் அப்படின்ட்டுக்காக உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் கொடுக்க முயற்சி பண்ணேன். ஆனால் அந்த அப்டேட்ஸ்லாம் சின்ன சேவ் பண்ணி வச்சுருந்தேன். பட் ஆனால் முடியல. அதனால் ஒரு சில பிக்ஸ் தான் போட்டிருக்கேன். எனக்கு இதெல்லாம் எக்ஸ்பைரி ஆனதால் அதெல்லாம் போடுறது வேஸ்ட்டுன்னு விட்டுட்டேன். இது நைட்டு என்ன சொல்ல வரேன்னா, அன்றைக்கி நான் சுத்தமாக முடியல. என்னோடய பர்சனல் விஷயம் சொல்லி அதுதான் கேளுங்க நீங்களே. ரொம்ப நைட் ஆகிடுச்சு. ஏன்னா ஃபுல்லாக வேலை பார்க்க முடியுமே தெரியல. அதுதான் நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதுதான் இங்கே பின்னாடி பேசிகிட்டு இருப்பேன். சரி நண்பர்களே, நம்ம இன்றைக்கான விஷயத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நடுவில் போன வீட்டில் இன்னொரு ஆனந்தமான ஒரு விஷயம் நடந்தது. அதுதான் நம்ம ஹானரபிள் சீஃப் மினிஸ்டர் ஆதவ் அர்ஜுனா சார் அவங்க கரூர் வந்திருந்தாங்க இல்லையா. நான் கரூரில் தான் இருக்கேன். எங்கள் வீட்டுக்கு பக்கத்து தெருவில் வந்திருந்தாங்க. அவங்க பார்த்து ஒரு ஃபோட்டோ எடுத்துருந்தோம். ஓகே, இது மண்டே மார்னிங் இன்றைக்கி காலையில் எடுக்கப்பட்ட ஷூட்ஸாக சின்ன செல்ஃபி கிளிக் தான் எடுத்து நான் பார்சல் அடிக்கிட்டேன். காலையிலே அடிக்கிட்டு தான் உங்களுக்கு போட்டேன். ஓகே, இன்றைக்கி 180 ஷிப்மெண்ட் டிஸ்பேச் போட்டிருக்கோம். அதே உடம்பு நிலைமையில் தான் இருக்கும். உடம்பு சரியில்லை தான். இருந்தாலும் பார்ப்போம். எவ்வளோ பார்க்குறோமோ பார்த்து ஒர்க் பண்ணுவோம். ஏன்னா உழைச்சா தான் வெற்றி, முயற்சி பண்ணால் தான் வெற்றி. இது ரெண்டுமே செய்யணும். உழைப்பும் முயற்சி இல்லாத வெற்றி கிடைக்கும். ஓகே, நம்மளோட ஏர்னிங்ஸ் பார்த்தோம்னா போன வாரத்தோட ஏர்னிங்ஸ் பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட 9,000 ஒர்க் பண்ணியிருக்கோம். ஒரு நாள் லீவ் போட்டு, அதாவது சண்டே லீவ் போட்டிருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரு வாரம் லீவ் போட்டு 8,000 பார்த்துருந்தேன். போன வாரம் ஆவரேஜ் லோடு தான் 9,000. 9,000க்கான ஏர்னிங்ஸ் நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் பார்க்கலாம். போன வாரம் மண்டே ஒர்க் பண்ணது 1,600 ரூபா. அது ஷிப்மெண்ட் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 102 ஷிப்மெண்ட்டு 1,600 ஒர்க் பண்ணியிருந்தோம். அடுத்தது அப்படியே செவ்வாய்க்கிழமை, மண்டே மறுபடியும் கிளிக் பண்ணிட்டேன். ஓகே, பேக் போவோம். செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா 1,400 கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் கிட்டத்தட்ட 85 ஷிப்மெண்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். 85 ஷிப்மெண்ட்டு இந்த அமௌண்ட்டு. அடுத்தது புதன்கிழமை 1,300 ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆனால் கிட்டத்தட்ட அது 1,700 ரூபா. புதன்கிழமை 107 ஷிப்மெண்ட் மாற்றி சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. 1,700 புதன்கிழமை ஒர்க் பண்ணியிருக்கோம். ஆமாம், இந்த கிளிப்ஸ் எல்லாம் நான் ரேண்டமாக கிளிக் பண்ணதால் இதில் நான் கிழமை சொல்ல முடியல, மன்னிச்சிருங்க. ஓகே, மறுபடியும் அது 1,700 ஒர்க் பண்ணியிருக்கேன். பேக் போங்க வாங்க. 1,400 இதுதான் வியாழக்கிழமை வரும். திங்கள், செவ்வாய், புதன், வியாழன் முடிஞ்சு. இன்னும் வெள்ளி, சனி, ஞாயிறு இருக்குது. இதில் இது சனிக்கிழமை 1,600 ஒர்க் பண்ணியிருக்கோம். 101 ஷிப்மெண்ட்டு. ஓகே, மொத்தமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட 8,000 9,000 2 பேமெண்ட்டு. இந்த வாரம் 8,000 சேலரி கிரெடிட்டாக இருந்துச்சு. அது சில ஃபைனான்ஸ் எல்லாம் கொடுக்க வேண்டியதாக கொடுத்தாச்சு. அதில் 2 வாரம் ஃபைனான்ஸ் மட்டும் தான் கொடுத்தேன். வீக்லி ஃபைனான்ஸ் 2 மட்டும் தான் கொடுத்தேன். வேறு எதுவும் கொடுக்கல. இதெல்லாம் பெண்டிங் தான். இல்லை மந்த்லி கொஞ்சம் கட்ட வேண்டியது இருந்துச்சு. அது கட்ட வேண்டிய சூழ்நிலை கண்டிப்பாக கட்டியாகணும். கட்டிட்டோம். இந்த வாரம் சக்ஸஸ்ஃபுல் இல்லை தான். எவ்வளோ ப்ராப்பராக சில இது க்ளோஸ் பண்ணாதால. ஓகே, இப்போ புதுசாக எங்கள் டெலிவரி ஆப்லேயே ஒன்று கொடுத்துருக்காங்க. லோன் அப்ளை பண்ணியிருக்கேன், இன்னும் கிடைக்கல. அது அப்புறம் சொல்கிறேன். டெலிவரி ஜாப்பில் இதுதான் விஷயமே. ஓகே, ஒரு சாதாரண வாழ்க்கை வாழவே எவ்வளோ போராட வேண்டியது. இந்த டைலாக் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதை வச்சுருக்கேன். என்னடா A2D வருதுலாம் நினைக்காதீங்க. அவங்க ஒரு கிவ்அவே போட்டிருந்தாங்க. அதனால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட சொன்னாங்க. அதையும் போட்டு வச்சுருக்கேன். பார்ப்போம் அந்த கிவ்அவே வருதா இல்லையான்ட்டு. ஃபோன் கிவ்அவே தான், கிடச்சா நல்லா தானே இருக்கும். A2D நந்தா பாருங்கள். உங்கள் இன்ஸ்பிரேஷனில் இந்த வீடியோ ரெக்கார்ட்ஸாக நடந்துகிட்ருக்கு, பார்த்து பண்ணுங்கள். உங்களோட இன்ஸ்பிரேஷன் தான் நாங்கள் வீடியோஸ் போட ஆரம்பிச்சிருக்கேன். ஓகே, இந்த ஃபோட்டோ நல்லா இருக்கா ஸ்க்ரீன்ஷாட்டு? இது நான் எடுத்தது தான். தேவையில்லாம் பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. இந்த ஒரு வாரத்துக்கான வீடியோ. ஓகே, சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள் நண்பர்களே. வாழ்த்துக்கள், வளர்கிறேன்.